Sorry guys, corporate problem. So welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துற ஒரு சூப்பரான Lovely BGM package. So சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணிராதீங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபேமிலிக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே கேஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாத்தையுமே இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் 4:5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 பிக்கை மட்டும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பிக்கை கன்வெர்ட் பண்ண பின்னாடி ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் அந்த குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எட் குரூப் போய்க்கோங்க. ஸோ இதில் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் ரேக் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்களா, ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெம்ப்ளே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும். ஸோ இந்த டெம்ப்ளே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மிடில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சா? ஸோ இந்த பிக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெம்ப்ளே வீடியோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த கலர் ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துட்டு பிளாக் கலரு கொடுத்துட்டு ஸோ ஒரு 2000 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி போயிட்டு இதில் லாஸ்ட்டில் மாஸ்க்னு இருக்கும். ஸோ அதில் மாஸ்க்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரீவியூ பார்த்த மாதிரி ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம பிளாக் கலர் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியூ பார்த்த மாதிரி ஆட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ அதே மாதிரி இந்த லேயர்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பிறகு பிக்கு நார்மலாக ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் பிளாக் கலர் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுங்க, ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் 1 by 1 ஒவ்வொரு பிக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேயர் வந்தீங்கன்னா நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்கை செலக்ட் பண்ணணும். ஸோ இதுவும் அதே சேம் மெத்தடில் தான். ஸோ இப்போ நான் கன்வெர்ட் பண்ண அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் ஆயிடுச்சா? ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் 1 by 1 ஒரு பிக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிவிடு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக எப்பவுமே கொடுக்குறதான். ஸோ கலர் ரிஸ்க்காக கொடுத்துருக்கேன், ஹெச்டி எஃபெக்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வச்சுட்டு இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜே இருந்தால் சொல்லுங்கள், எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.